என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ போவோம்? தம்பி போவோம் உங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, பார்க்க போறோம். ஒரு வழியா வீடியோ எப்படி ரெடி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். தமிழ் லைஃப் 1.5 வருஷம் கழிச்சு பார்க்க போறோம். இது உனக்கு ஒரு பெருமையா? நான் எந்த வீடியோ போட்டாலும் சரி, அதுல வர கமெண்ட் எப்ப அடுத்து தமிழ் தக்லீஃப் போடுவீங்க? ஒரு வழியா ரொம்ப சீக்கிரமா 1.5 வருஷத்துக்கு இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோக்கு லைக் மட்டும் போட்டுருங்க. இந்த தமிழ் தக்லீஃப் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்குலாம் போய் சேருமான்னு தெரியல. சோ ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க, அவங்களுக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். நம்ம எந்த மொழிக்கு எதிரானவங்க கிடையாது. யாரும் எந்த மொழியை வேணாலும் கத்துக்கலாம். அவங்களுக்கு தேவைப்படுற பட்சத்துல நம்ம மொழி திணிப்புக்கும் ஒரு இன அழிப்புக்கு தான் நம்ம எதிரானவங்க. சோ நம்ம யாருக்கு எதிரானவங்க கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? ஆடி போயிடுச்சா? போவோமா? ஃபர்ஸ்ட் தக்லீஃப் பார்க்க முன்னாடி வரலாறு நம்ம திரும்பி பார்க்கறதுக்கும் நம்ம பெருமைகளை திரும்ப பேசுறதுனால என்ன நமக்கு பயன் இருக்குன்னு நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம். வரலாறு நம்ம திரும்பி பார்க்கறதுனால தான் நமக்கு நடந்த துரோகங்களும் நம்ம பண்ண தப்புகளும் நம்ம திரும்ப பண்ணாமே நமக்கு திரும்ப யாரும் பண்ணாமே இருக்க முடியும். அதோட இப்படியே நம்ம வரலாறு பேசிட்டும் போயிடக்கூடாது. நம்ம பண்ற விஷயங்களை யாராச்சும் பேசுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம தக்லீஃப்ல போலாம். ஃபர்ஸ்ட் தக்லீஃபே நம்ம கரிகால சோழன் கிட்டின கல்லணை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு கல்லணைன்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அது கரிகால சோழன் தான் கட்டியிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா உலகத்திலே ஓல்டஸ்ட் டேம் ஸ்டில் இன், அதாவது உலகத்திலே ரொம்ப பழங்கால கட்டமைப்புள்ள அணைக்கட்டு இன்னும் அலைவா செயல்பாட்டுல இருக்க டேம் கல்லணை தான் யாருக்கும் தெரியாது. இந்தியாவிலே 2000 வருஷம் பழமையான டேம் சொல்ல போனா இந்தியாவிலே ஓல்டஸ்ட் டேம் கல்லணை தான் நம்ம ஊர்ல யாருக்கு தெரியாது. 1700ல பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள வந்தப்போ இவங்க வெறும் ட்ரைபல் மக்கள் தான், இவங்க வெறும் காட்டுவாசி மக்கள் தான் நினைச்சிட்டு உள்ள வந்தப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால இப்பவே கட்ட முடியாத அளவுக்கு ஒரு டெக்னாலஜில ஒரு டேம் கட்டி வச்சிருக்காங்க இங்க தமிழர்கள்னு பார்த்து ஷாக் ஆன டேம் கல்லணைன்னு இப்போ யாருக்கு தெரியாது நம்ம ஊர்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல ஜீசஸ்னு ஒருத்தர் பிறந்து நாகரிகமா இப்படிதான் நீங்க நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்த காலகட்டத்துல இதாண்டா டெக்னாலஜின்னு இப்ப காவேரியில ஒரு நொடிக்கு 2 லட்சம் கன அடி தண்ணி போகுது. அப்ப எவ்வளவு போயிருக்குன்னு நம்மளால இப்ப கால்குலேட் பண்ண முடியாது. அப்படி புரண்டோடுற காவேரிக்கு இடையில ஒரு டேம கட்டி தண்ணியை ஸ்லோ ஆக்கி இருக்காங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இதுல இந்த 2000 வருஷம் கழிச்சும் இந்த டேம் இன்னும் சரியான நிலையில செயல்பட்டு இருக்குது. இதை பத்தி பெருசா நம்ம ஊர்ல யாருக்கும் தெரியறது இல்ல. இந்த பெருமையில நம்ம பேசுறது இல்ல, ஆனா வெளிநாட்டுக்காரன் நல்ல தெளிவா பேசுறான். கிரெக்கான் எல்எல்சிங்கிற ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இவங்க தான் அமெரிக்கால நிறைய டேம்களை கட்டி கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. இந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல கல்லணை டேம் தி ஓல்டஸ்ட் டேம் இன் தி வேர்ல்ட் ஸ்டில் இன் யூஸ், அதாவது உலகத்திலே பழமையான பயன்பாட்டுல உள்ள டேம் கல்லணைன்னு சொல்லி அந்த டேமை பத்தி பெருமைப்படுத்தி எழுதி அதுல இருக்க ஃபியூச்சர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஆர்டிகலே எழுதிருக்காங்க இந்த கம்பெனி. அவங்க வெப்சைட் போனா இதை நீங்க கொட்டை எழுத்துல பார்க்கலாம். அவன் பேசுவான், ஆனா இதை நம்ம பேச மாட்டோம். இது வந்து கிரெக்கான் எல்எல்சி அப்படின்னு அமெரிக்கால ஒரு நிறுவனம். நம்ம மன்னர்களை பெருமையா பேசக்கூடாது, ஆனா அமெரிக்க நிறுவனம் பேசலாம்ல. இந்த நிறுவனம் அமெரிக்க அரசாங்கத்துக்கே வந்து அணைகள்லாம் கட்டுவாங்க. இங்க பாருங்க எப்படி அணைகள் கட்டுறாங்க அப்படின்னு. நயகரா நீர்வீழ்ச்சி எல்லாம் கட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க ஒரு ஆய்வு கட்டுரை ஒண்ணு எழுதியிருந்தாங்க. அந்த ஆய்வு கட்டுரையில அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அதாவது ஒவ்வொரு வாட்டியும் நாங்க அணை கட்டுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரே ஒரு அணையை பத்தி தான் நாங்க நினைச்சுப்போம். என்னன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஓடுற நீரை தடுத்து அதுல ஒரு அணை கட்டினார்ல கரிகாலன், அவரை தான் நாங்க நினைச்சுப்போம் அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை வெள்ளைக்கார நிறுவனம் ஒண்ணு எழுதிருக்கு. பாருங்க, கல்லணை டேம் அப்படின்னு எழுதுறாங்க. இதைத்தான் நான் சொல்றேன். நம்ம முன்னோர்கள் யார் அப்படின்னு வரலாற்றை தேடி படிச்சாதான் இந்த உலகத்திற்கு தமிழன் என்னென்னலாம் கடன் கொடுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். இவங்களும் ஹிந்தி நம்ம கிட்ட திணிச்சுட்டே தான் இருக்க போறாங்க, நம்மளும் இவங்களுக்கு எதிராக சண்டை போட்டே தான் இருக்க போறோம். இன்னும் எத்தனை 100 வருஷம்னாலும் இது மட்டும் மாற போறது இல்ல. வடக்க சேர்ந்த ஒரு கரணுங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ரிப்போர்ட்டர் எதுக்காக குழந்தைங்களை புது லாங்குவேஜ் கத்துக்க விடாம அவங்களுக்கு இருக்க அறிவை நீங்க வேஸ்ட் பண்றீங்க, எதுக்காக அவங்களை புதுசா எதுவும் கத்துக்க விட மாட்டீங்கன்னு இந்த ஒரு இந்த கேள்வி அவர் நார்மலா வேற யார்கிட்ட கேட்டிருந்தா கூட அவருக்கு ஒரு ஆவரேஜான பதில் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த கேள்வி அவர் பிடிஆர் கிட்ட கேட்டிருக்காரு. நம்மால அதுக்கு அவரை எப்படி வச்சு செஞ்சிருக்காரு நீங்களே பாருங்க. Why are you so adamant about it being a 2 language policy in Tamil Nadu? Why are you so hotly against a 3 language policy? After all, children have a capacity to learn languages easily and quickly. It's to their advantage to be taught more. I'm so glad. How many children in Uttar Pradesh know 3 languages? How many children in Bihar know 3 languages? How many children in Uttar Pradesh know 2 languages? Since you have such a fantastic idea that every child can learn 3 languages, what has been the outcome in our country? அங்க யாரும் 3 language கத்துக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் கத்துக்கணுமா? Where a 3 language formula in this country has yielded better results than the state of Tamil Nadu. And explain to me why we should change from our policy for the sake of somebody else. Correct.
ஒன்றும் பேச முடியாது. ஜீரங்கி பக்கம் அதே மாதிரி அதுதான் ராங்கு. அதுவும் இப்ப ஏதோ வடக்கன்ஸ்ல நம்மள கலாய்க்கிறதா நினைச்சுக்கிட்டு தோசை தோசை, இட்லி, ஆமா, ஆமா, ஆமா. கலாய்ச்சிக்கிறானுங்க. ஏதோ நமக்கு எதிராக புத்திசாலித்தனமா பண்ணிட்டேன்னு சொல்லி இந்தியன் கரன்சிலே இங்கிலீஷும் ஹிந்தி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி அது ஒரு வீடியோ போட்டிருக்கானே இப்ப வடக்கன்ஸ்லாம். ஆனா ஓஹோ. அவங்களுக்கு புரியல, இந்தியன் கரன்சிலயும் தமிழ் இருக்கு, அது போக சிங்கப்பூர், மொரிஷியஸ், ஆமாம். ஸ்ரீலங்கான்னு இந்த நாடுகளோட கரன்சில தமிழ் இருக்கு. அது போக உலகத்துல எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அந்த நாடுகள் எல்லாமே தமிழ் அங்கீகரிச்சிருக்குது. இவங்க இப்படியே நம்மள தோசை சாம்பார் இட்லியும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்க 2023 நம்ம PM மோடி வாயில இருந்து கடைசி வரைக்கும் பானிபூரி தான் எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா உலகத்திலே எப்படி இந்தியால மட்டும் இல்லாம உலகத்திலே தொன்மையான பழமையான மொழி தமிழ் தான் அப்பவே அவர் வாயிலிருந்து வந்துருச்சு. உலகத்திலே இந்தியால மட்டும் இல்லாம உலகத்திலே சிறப்பான மொழி தொன்மையான மொழி தமிழ் தான் சொல்லி அவர் வாயிலிருந்தே வர வச்சிருக்கு. தமிழோட ஆராய்ச்சிகளும் தமிழோட தொன்மையும் அவர் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையில வடக்கான்ஸ்ல கேட்டானுங்கன்னா நொந்து போயிட மாட்டானுங்க. தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி. யார் பெரிய கலெக்டர் ஆயிட்டாரு போல இருக்கு. நாம் பெருமிதம் கொள்ள பழக வேண்டும். நீங்களே பாருங்கள், சுலபமாக வடக்கிந்தியாவை சேர்ந்தவர்கள் தோசையை உண்கிறார்கள், சரிதானே? சாப்பிடுகிறார்களா இல்லையா? சாம்பாரையும் விரும்பி குடிக்கிறார்கள் தானே? உலகத்திலேயே மிகவும் புராதனமான ஒரு மொழி, டப்பிங் கொடுத்துருக்காங்க. மிகவும் புராதனமானது, இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே புரியுதுக்காக தமிழ்ல தொன்மையான டப்பிங் மொழி கொடுத்துருக்காங்க. எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்லுங்கள். நம்முடைய தமிழ் மொழி இது உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழி, ஒட்டுமொத்த உலகத்திலுமே. எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. எத்தனை பெரிய சொத்து இந்த தேசத்திடம் இருக்கிறது, இத்தனை பெரிய கௌரவம் தேசத்திடம் இருக்கிறது. நாம் நமது நெஞ்சினை நிமிர்த்திக் கொண்டு உலகத்திடம் ஏன் கூறுவதில்லை? நான் கடந்த முறை ஐநா சபை சென்று உரையாற்றிய வேளையில் நான் வேண்டுமென்றே சில தமிழ் சொற்களை பேசி வைத்தேன். ஏனென்றால் நான் உலகத்தாருக்கு தெரிவிக்க விரும்பினேன், எனக்கு பெருமையாக இருக்கிறது, எனது தமிழ் மொழி உலகின் மிக சிறப்பான மொழி, உலகின் மிக மொழி, இது என்னுடைய தேசத்திற்கு தான் இருக்கு. அதை யாரும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இப்படியே சொல்லி எல்லாம் இங்க நம்மளோட நண்பர்கள் நம்மள பாராட்டுறதை விட, நம்மளோட உறவினர்கள் நம்மள பாராட்டுறதை விட, நமக்கு எதிரா இருக்கு எதிரி நம்மள பத்தி பாராட்டினா அதுல ஒரு சில உண்மைகள் இருக்க வாய்ப்பு அதிகம். ராஜீவ்காந்தி கேஸ் விசாரிச்ச எக்ஸ் சிபி ஆபீசர் ரகோத்தமன் தலைவரை பத்தி சொல்றதை நீங்களே கேளுங்க. தயவு செய்து பிரபாகரனை மட்டும் அண்டர்மைன் பண்ணாதீங்க. He will never be a mercenary for anybody. Let it be USA, CIA, anybody in the organization in the world. நீ ராஜீவ்காந்தி பணம் தரடான்னா நான் பண்ணவே மாட்டேன். நீங்க தயவு செய்து இதை பல பேர் சொல்றீங்க, இது வந்து பிரபாகரனுக்கு இழுக்கு. என்ன பொறுத்தவரையில் அவன் ஒரு மாவீரன், அதில் ஒன்றும் எனக்கு டவுட்டு கிடையாது. இது ஐ ஹவ் சார்ஜ்ட் ஹிம் as an accused, but he is a மாவீரன் and he has got his own principle. தமிழ் தான் உலகத்தோட மூத்த மொழி, முதல் மொழிங்கிறது மேல இருக்க ஒரு சில நாள் ஏத்துக்க முடியல. Oldest language of India. Hindi. சொல்ல மாட்டேங்குது, தெரிஞ்சோம். தெலுங்குவா? What? Oldest language of India. Sanskrit. 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 Is it not? No, it's not. What is it? It's Tamil. Oh. ஆனா முதல் மனிதனை தமிழ்நாட்டுல தோன்றி இருக்கான். அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி, அதாவது ஆப்பிரிக்கால தான் முதல் மனிதன் தோன்றாங்கிற தியரி உண்மை இல்லைன்னு தெரிய வந்தா என்ன ஆவாங்க? ஆப்பிரிக்கால முதல் நேண்டர்தல் மனிதரோட காலகட்டங்கிறது 3 லட்சம் வருஷமா இப்ப வரைக்கும் ரெக்கார்ட்ல இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அதிரம்பக்கத்துல நடந்த ஆராய்ச்சியில அங்க கிடைச்ச ஹோமோசேப்பியன்ஸ் யூஸ் பண்ண கற்களோட காலமே 3,85,000 காலகட்டத்துல கொண்டு விட்டு இருக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆப்பிரிக்கால ஹோமோசேப்பியன்ஸ் வாழ்றதுக்கு 85,000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஹோமோசேப்பியன்ஸ் இருந்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒன்னு அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி பொய்யா இருக்கணும், அதாவது ஆப்பிரிக்கால இருந்த மனிதர்கள் எல்லா இடத்துக்கும் நகர்ந்தாங்கிறது பொய்யா இருக்கணும். தமிழ்நாட்டில இருந்து மனித நாகரிகம் வளர்ந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போயிருக்கு, அதிக வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்ம முதலமைச்சர் கொஞ்சம் வித்தியாசமா முதல் குரங்கு தமிழ் குரங்குன்னு சொல்லி வெளிப்படையா சொல்லியிருப்பாரு. இதுல என்ன ஒரு சோகம்னா, இந்த கண்டுபிடிப்பை பத்தி தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்கு 10ல 7 பேருக்கு தெரியாது. எங்க வடக்கு நண்பர்களுக்கு போய் தெரிய போகுது, தெரிஞ்சா பைபிளைய வாழ்க்கையே வெறுத்துருவாங்க. மனிதர்கள் வந்து முதலாக தோன்றிய இடம் ஆப்பிரிக்கா தான். ஹோமோசேப்பியன்ஸுடைய தாயகம்ங்கிறது ஆப்பிரிக்கா தாங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படின்னு பல்வேறு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்த 2018ஆம் ஆண்டு ஜனவரியில் நிகழ்ந்த ஒரு கண்டுபிடிப்பு, அதற்கு முன்பாக
ஆப்பிரிக்கா தொடர்பாக இருந்த அனைத்து ஓட்டங்களையும் மாற்றக்கூடியதாக இருந்தது. அது என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொல்லியல் கடங்கள்ல ஒன்று அத்திரம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு தொல்லியல் கடம் 2018ஆம் ஆண்டு ஜனவரியில ஒரு அறிவிப்பு வெளியானது. அது என்ன அறிவிப்புன்னு பார்த்தோம்னா, அந்த அத்திரம்பாக்கம் களத்துல வந்து ஆய்வு மேற்கொண்டிருந்த சாந்தி பாக்கு குழுவினர் மிக முக்கியமான ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருந்தாங்க. அந்த ஆய்வறிக்கையின்படி அத்திரம்பாக்கம் பகுதியில் கிடைச்ச 7000க்கும் மேற்பட்ட சில்லு கருவிகள் அல்லது நவாசியர் கருவிகள் ஆய்வு செஞ்சப்போ அந்த கருவிகளுடைய அதிகபட்ச பழமை அப்படிங்கிறது 3,85,000 ஆண்டுகளாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஆய்வுல சொல்லியிருந்தாங்க. 3,85,000 ஆண்டுகள் வரை அப்படின்னா தமிழ்நாட்டுல ஹோமோசேபியன்ஸ் மனிதர்களுடைய பழமை அப்படிங்கிறதும் 3,85,000 ஆண்டுகள் தான். தமிழ்நாட்டுல ஹோமோசேபியன்ஸ் மனிதர்கள் வந்து எங்க இருந்தோ இல்ல, அவங்க காலம் காலமாக இங்கு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு தரவு நமக்கு கிடைச்சது. உலகத்துல இந்த ஹோமோசேபியன்ஸ்ங்கிற மனிதர்கள் எங்க தோண்டி இருக்க முடியும் அப்படின்னு பாக்குறப்போ ஆப்பிரிக்கால பார்த்தா 3,15,000 ஆண்டுகள் முன்பான சான்றுகள் தான் கிடைக்குது. ஆனா தமிழ்நாட்டுல 3,85,000 ஆண்டுகள் முன்பான சான்றுகள் கிடைக்குது. இதை வச்சு பாக்குறப்போ ஹோமோ எரெக்டஸ் அல்லது வேற ஏதாவது ஒரு ஆதி மனித இனத்துல இருந்து ஹோமோசேபியன்ஸ்ங்கிற ஒரு இனம் உருவான மண் அப்படிங்கிறது தமிழகம் தான் நம்மளால சொல்ல முடியும். இதுதான் அத்திரம்பாக்கம் அகழாய்வுல நமக்கு கிடைச்ச 3வது மிக முக்கியமான செய்தி. அப்ப அத்திரம்பாக்கம் பகுதியில் கிடைச்ச சான்றுகள் வந்து மனித இனத்தினுடைய தோற்றம் தொடர்பான அனைத்து கருத்துக்களையும் மாற்றி அமைத்தது. ஆப்பிரிக்காவில் இருந்து வெளியேறுகிற தீயை உடைச்சு ஒண்ணுமே இல்லாம பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த ஒரு ஆய்வு முடிவாலையும் அத்திரம்பாக்கத்தினுடைய ஆய்வு முடிவுகளை உடைக்க முடியல. அதன் காரணமாகத்தான் தமிழக முதல்வர் முதல் குரங்கே தமிழ் குரங்கு அப்படின்னு பேசியிருக்காரு. முதல் மனிதன் தோன்றிய இடம் தமிழகம், தமிழகத்தில் தோன்றியவன் தான் முதல் மனிதன், தமிழ்நாடு தான் மனித இனத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்றதுலையும் எந்த தவறும் கிடையாது. அதைத்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உலகில் முதலில் பிறந்த குரங்கு தமிழ் குரங்குதான். நம்மை காலத்தில் கிண்டல் செய்வார்கள், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் எதை சொன்னாலும் ஆய்வுபூர்வமாகத்தான் சொல்கிறோம். One time we all spoke one language, okay, and then they changed it. Now I'm told the oldest language in the world is Tamil. At one time we all spoke the same language on the planet, and the last time we all spoke the same language, the language was the Tamil language of India. That was the one language we all spoke. எல்லாம் அததான் பேசி பேசி வேற மாதிரி ஆமா 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 ஆமா. அந்த அம்மா அப்பாலாம் நிறைய ஊர்ல பேசுவாங்க. தமிழ் பற்றுள்ள உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ எவ்வளவு வேகமா என்னால வரும்னு சொல்ல முடியுமோ சொல்ல முடியாதோ, ஆனா உறுதியா தமிழ்நாடா தக்லீஃப் பார்ட் 7 கண்டிப்பா வரும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா. சூப்பர், நல்லா இருந்துச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்து போட்டிருந்தாங்க. அதான் இது எனக்கு தெரிஞ்சு இது எல்லா இது அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது நிறைய என்ன பண்றாங்கன்னா, இது ஓல்டு லாங்குவேஜ்னு தெரிய விடாம நிறைய இது நடக்கும். இங்கே ஃபாரின்லேயே அவங்க கண்டுபிடிச்சாலுமே அதெல்லாம் மறைக்க பார்ப்பாங்க. அதாவது இது இந்தியாவுக்கு பெருமையாயிரும், இந்தியாவுக்கு இப்படி ஆயிரும்னு அவங்க இந்தியாவா தான் பார்ப்பாங்க. தமிழ்நாடு தெலுங்கு அப்படின்னு பிரிச்சு அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க இந்தியா அந்த நாடை மட்டும் தான் பார்ப்பாங்க. இங்க நம்மளுக்குள்ளதான் இந்த தமிழ்நாடு தெலுங்கு அப்படின்னு பிரிஞ்சு கிடக்குறோம். அதாவது இப்போ இங்க ஏதாவது வந்துச்சுன்னா உடனே அதை நினைச்சு சந்தோஷப்படுற ஒரு கும்பலா தான் இருக்காங்க இப்போ. ஆமா ஆமா. ஏன்னா ஒரு வீடியோ பார்த்த ஒரு ஃபாரினர் போட்டிருந்தாரு, மாங்கா அப்படின்னு ஸ்டார்டிங் அத லாங்குவேஜ் அதுதான் அப்படியே மாறி மாறி மேங்கோ ஆகி அவங்க வாயில என்ன வருதோ அதை அப்படியே இங்கிலீஷா மாத்திடுறாங்க. அது இங்கிலீஷ், நம்மளது தமிழ். அப்படி அதான் சொல்றல, ஜப்பானு இதுக்கப்புறம் கொரியன்லயே பாத்தீங்கன்னா சில வார்த்தைலாம் நம்மளோட வார்த்தை மாதிரிதான் இருக்கும். அவங்களோட அப்பா அம்மான்னு தான் மேக்சிமம் சொல்லுவாங்க. அது 1-2 தமிழ் வார்த்தை, அதாவது இன்னொன்னு ஏதோ ஒரு ஆப்பிரிக்காவோ ஏதோ ஒரு ஊர்லயும் அந்த தமிழ் வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. சாப்பாடும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த உக்காந்து சாப்பிடுறது அந்த மாதிரிதான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அந்த வணக்கம் வைக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட பழக்கம் தான் உங்களுக்கும் இருக்கும். அது நிறைய பேருக்கு அந்த நிறைய நேஷனுக்கே ஏத்துக்க முடியல. இவங்க இவ்வளவு இதா இருக்காங்க, டெவலப் ஆயிருக்காங்க, அது தெரியக்கூடாதுன்னு அவங்க கண்டுக்காம விட்டுட்டு இருக்காங்க. டைம் டிராவல்னு ஒண்ணு இருந்ததுன்னா போய் கண்டுபிடிக்கணும்னு எனக்கு கூட ஆசையா இருக்கு. என்னதான் நடந்தது அங்க? அந்த கல்லணை பத்தி போட்டது பயங்கரம். ஏன்னா அது இப்போ அதை நினைச்சு பார்க்கும்போது நம்மளாம் அதை யோசிச்சிருப்போமா? அவ்வளவு தண்ணி ஓடிட்டு இருக்கிற இடத்துல எப்படி அதை போய் இது பண்ணணும், இப்படி இதை டேம் கட்டணும்னு ஒரு இல்ல, அது அந்த ஐடியா இருந்தாலும் அது ஒர்க் ஆகுமான்னு அப்போ யோசிச்சிருப்பாங்களே. இது இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பண்ணி அது வேலை செய்யாம போயிருச்சுன்னா என்ன ஆகுறது? இருக்குல்ல, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கே. அப்பனா பாருங்க, இப்போ அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்ல. அப்போ பயங்கரமா இருந்திருக்கு, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்